இஷாரா உட்பட்டோரை 90 நாள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. உதவி புரிந்த போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 4 மீது விசாரணை தொடர்கிறது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதில் கூறப்பட்ட விடயங்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இஷாரா செவ்வந்திக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய மத்துகம, தொடாங்கொட மற்றும் மித்தனிய பகுதியைச் சேர்ந்த 4 கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர் விசாரணை மேற்கொள்வதற்கு இஷாரா செவ்வந்தி உட்பட ஏனையவர்களை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியிருக்கிறது. கணேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உட்பட ஏனைய சந்தேக நபர்கள் வெளிப்படுத்தும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட 4 கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டதோடு மேலும் 2 சந்தேக நபர்கள் பாலியகொட குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கணேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியிடம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிகாரிகள் தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிற நிலையில் கடந்த வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கடுமையான பாதுகாப்புடன் இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் இருந்து விசாரணைகளின் போது அவர் வெளிப்படுத்திய தகவல்களுக்கு அமைய அந்தந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். கணேமுல்ல சஞ்சீவின் படுகொலையின் பின்னர் தலைமறைவாகிய இஷாரா செவ்வந்திக்கு உதவி மற்றும் ஒத்தாசை வழங்கிய போலீஸ் பரிசோதகர் ஒருவர், அவரது மாமியார், தொடாங்கொட பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் மித்தனிய சுப்புன் என்பவரின் மனைவி ஆகியோர் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கேல்பத்ரே பத்மேவின் அறிவுறுத்தலுக்கு அமைய மதுகம சான் என்பவரால் போலீஸ் பரிசோதகர் மற்றும் தொடாங்கட பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டில் இஷாரா செவ்வந்தி தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அதேபோல் பெக்கோ சமன் என்பவரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மித்தனிய பகுதியில் சுப்புன் என்பவரின் வீட்டில் இஷாரா தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 4 இஷாரா செவ்வந்தியையும் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு கொண்டு செல்லப்பட்டார்கள். எனவே கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட தினத்திலேயே இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போலீஸ் பரிசோதகர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். எனவே சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட அதே தினத்தில்தான் இஷாரா செவ்வந்தி குறித்த கைது செய்யப்பட்ட போலீஸ் பரிசோதனை வீட்டுக்கு சென்றிருப்பதாக தெரிய வருகிறது. அங்கு 1.5 நாட்கள் இருந்த பின்னர் தொடாங்கொட பகுதிக்கு சென்றிருக்கிறார். வீட்டிலிருந்து வெளியேறும் வரை அவர் தான் இஷாரா செவ்வந்தி என்பதை தான் அறிந்திருக்கவில்லை என்று போலீஸ் பரிசோதகர் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஆரம்பகட்ட விசாரணை இஷாரா செவ்வந்தி பல விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். 2025 2ஆம் மாதம் 12ஆம் தேதி அன்று தானும் கமாண்டோ சலிந்தவும் கேல்பத்ரே பத்மேவின் அறிவுறுத்தலுக்கு அமைய மித்தனிய பகுதிக்கு சென்றதாகவும் உடனடியாக கொழும்புக்கு வருமாறு கேல்பத்ரே பத்மே அறிவுறுத்தியதால் அன்றைய தினமே, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி கொழும்புக்கு வந்ததாகவும் மறுநாள், அதாவது 2025 2ஆம் மாதம் 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்கு சென்றதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இஷாரா செவ்வந்தி வெளிப்படுத்தும் தகவல் கமைய விசாரணைகளை விரிவுபடுத்தியுள்ள கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று தினமும் அவரை கொழும்பிலிருந்து விசாரணைகளுக்காக கொழும்புக்கு வெளியே கொண்டு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இஷாரா செவ்வந்தி உட்பட ஏனையவர்களை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதேவேளை விசாரணைகளை அடுத்து இஷாரா செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி கம்பஹா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இஷாராவின் வங்கிக் கணக்கு பரிசோதிக்கப்பட்ட போது அதில் பணம் எதுவும் இருக்கவில்லை என்பதாகவும் தெரிய வந்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் தொடர்பான இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு முக்கியமான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே செவ்வந்திகே துரக்கத்தனைய ரஹாஸ் வமாரா சகோதரியாட்ட ஆப்ப என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காலம். எனவே இஷாரா செவ்வந்தி இவ்வாறு கைது செய்யப்பட்டதுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவருடைய கையடக்க தொலைபேசி தொடர்பான விடயங்கள் இப்போது முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே அவரோடு தொடர்புகளை பேணிய உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் தொடர்பான தகவல்கள் இப்போது வெளிவந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இஷாரா செவ்வந்தி பயன்படுத்திய இந்த கையடக்க தொலைபேசி, அதனோடு அதனூடாக அனுப்பப்பட்ட குறுஞ்செய்திகள் ஆகியவற்றினூடாக இந்த நபர்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிய வந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். தொடர்பான விரிவான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய கையக்க தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நபர்கள், அவர்களுக்கு அனுப்பிய SMS உள்ளிட்ட பல விடயங்களை இப்போது போலீசார் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார்கள். அதன் போது பலருடைய பெயர்கள் இப்போது வெளிவந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே
குறிப்பாக கேல்பத்ரே பத்மையினுடைய உறுப்பினர்கள் தற்போது இந்த இஷாரா செவ்வந்தியை வாய் திறக்க விடாமல் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் இப்போது சிஐடி வசம் இருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே சிஐடி வசம் இருக்கின்ற அவரிடமிருந்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவரை வாயை மூடுவதற்கான வேலைகளை கேல்பத்ரே பத்மையினுடைய குழுவைச் சேர்ந்தவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் போலீசார் இப்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான முயற்சிகளை தவிடுபடியாக்கி இப்போது விசாரணைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல கேல்பத்ரே பத்மேவும் தான் சிஐடியிடம் வழங்குகின்ற வாக்குமூலத்தின் போது போலீசாரை பிழையாக வழிநடத்தக்கூடிய வகையிலான பொய்யான தகவல்களை வழங்கி வருவதாகவும் பாதுகாப்பு பிரிவினுடைய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டு அவர்கள் சொல்கின்ற விடயங்களில் எது உண்மை எது பொய் என்ற விடயங்களை அவதானித்து அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு சிஐடி அதிகாரிகளுக்கு அதேபோல குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் இருக்கிறது. எனவே தொடர்பான விசாரணைகளை அவர்கள் சரியான பாதையில் கொண்டு செல்வதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் முக்கியமாக இருப்பதற்கால் அதே போல அவருடைய சகோதரருக்கு பிணை வழங்கப்பட்ட விவகாரங்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரியும். எனவே இஷாரா செவ்வந்தி இவ்வாறு கனைமுல சஞ்சீவை கொலை வழக்கோடு தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் காணாமல் போயிருந்தார். எனவே அதற்கு பிறகு அவருடைய தாயும் சகோதரரும் கைது செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அவருடைய சகோதரர் சிறையில் வைக்கப்பட்டது. எனவே நேற்று முன்தினம் அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதற்கால அவருடைய தாயார் சிறையில் வைத்தே உயிரிழந்த சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். எனவே இவ்வாறு இருக்க இஷாரா செவ்வந்தியினுடைய சகோதரருக்கு இப்போது கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு பிறகு பிணை வழங்கப்பட்டிருப்பதான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம்.